السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் அதிகாலை தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றும் பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த சிறிய நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய திருமணம் என்றால் என்ன என்ற அடிப்படையில் பலவிதமான செய்திகளை குர்ஆன் ஹதீஸ் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் திருமணங்கள் எப்படி நடந்தது, ரசூலுல்லாஹ் வாழும் பொழுது சஹாபாக்கள் எப்படி திருமணங்களை முடித்தார்கள், அதுதான் நமக்கு என்னது படிப்பினை. புகாரியில் பதிவுப்பட்ட செய்தி 55,150வது செய்தியாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரியில் 5153 5153 என்ன செய்தின்னு சொன்னால், அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இல்லை பண வசதி படைத்த சஹாபி, பொருளாதாரத்தில் ரொம்ப டாப்பான ஒரு மனிதர். அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மீட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவரிடத்தில் ஒரு மாற்றம், என்ன மாற்றம் சொன்னால், அவர் ஒரு வாசனை திரவியம் தேய்த்திருக்கிறார். அதனால் அவருடைய ஆடையில் ஒரு மஞ்சள் நிறம் தென்படுது. இதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன செய்தி அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப்ட்ட கேட்குறாங்க. அப்போ அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு அன்சாரி பெண்ணை மனம் முடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு அன்சாரி பெண்ணை மனம் முடித்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அடுத்தது கேட்குறாங்க, அப்படியா, என்ன மஹரா நீங்கள் கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. அடுத்த கேள்வி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒரு பேரிச்சம்பழம் கொட்டை அளவு தங்கத்தை நான் மஹரா கொடுத்த யா ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த அப்துர்ரஹ்மான் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் ஒரு ஆட்டையாவது அறுத்து நீங்கள் வலிமா கொடுக்கலாமே அப்படிங்கிறாங்க. ஒரு ஆட்டையாவது அறுத்து நீங்கள் வலிமா திருமண விருந்து கொடுக்கலாமே அப்படின்னு செய்கிறாங்க, முடிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த செய்தியில் ஏராளமான படிப்பினை நமக்கு இருக்குங்க. 1-2 படிப்பினை இல்லை, ஏராளமான படிப்பினை. முதல்ல என்ன படிப்பினை, அதாவது ரசூலுல்லாஹ்வை சஹாபாக்கள் எப்படி மதித்தார்கள் தெரியுமா? தங்களுடைய உயிரை விட மேலாக மதித்தார்கள். அதாவது நாம் கூட சில நேரத்தை பேச்சுவாக்களை சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் இருக்கிறாங்களே இல்லையா, உண்மையிலேயே தன்னுடைய உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் மேலே மிகப்பெரிய ஒரு பாசம், நேசம், அன்பு, உயிரை கூட கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. அப்படி இருந்த அந்த சஹாபாக்கள், அதில் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் தனக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு, யாரும் அழைக்கல, ரசூலுல்லாஹ் அழைக்கல. ரசூலுல்லாஹ்க்கு தெரியாம திருமணம் நடந்திருக்கு. ஏன்னு சொன்னால் அப்படி அழைக்க தேவையில்லை. மதகுரு வரணும், எல்லாரும் வரணும் அப்படின்னு தேவையில்லைன்னு வணங்குது. அப்போ திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த திருமணத்தை யார் நடத்தணும்? பெண்ணுடைய பொறுப்பாளர் வழி நடத்தணும். அவர் தான் வழி. யாருக்கு பெண்ணுக்கு பொறுப்பாளராக இருக்கிறாங்களோ அவர் தான் நடத்தணும். அந்த திருமணத்தில் 2 சாட்சி இருக்கணும். இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறை. அப்போ ரசூலுல்லாஹ்வை அழைக்கிறேன்னு விளங்குதா? இதில் ரசூலுல்லாஹ் உடனே கேட்கல, எப்போ என்ன கூப்பிடாம திருமணம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கல. அது அசால்ட்டை கடந்து போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி நம்ம இருக்க முடியுமா? திருமணம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் இருக்குமா? எல்லாத்துக்கும் தெரியும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், திருமணத்தை சொல்லுவதற்கு ஒரு ஃபோன் மூலமாக அழைப்பு கொடுத்தா கூட அதை கூட என்ன செய்வாங்க, என்ன நமக்கு ஃபோனில் அழைப்பு கொடுக்குறான், நேரில் அழைப்பு கொடுக்க மாட்டானா, அப்போ இவனுடைய திருமணத்தில் கலந்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை இன்னைக்கு இருக்கா இல்லையா? அப்போ அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இந்த அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு முடிக்கிறாங்க, மனம் முடிக்கிறாங்க. என்ன தெரியல, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. அப்போ ரசூலுல்லாஹ் அடுத்தது கேட்குறாங்க, என்ன மஹரா கொடுத்தீங்க,
பேரிச்சம்பழம் கொட்டை அளவுக்கு தங்கத்தை மாறா கொடுத்தேன். சரி, நீங்கள் ஒரு ஆட்டை என்ன செய்யலாம், வலிமாவை நீங்கள் அறுத்து கொடுக்கலாமே அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் என்னெல்லாம் விளங்குது? ஒன்று மகர், இன்னொன்று வலிமா. வலிமாவும் திருமணத்தில் என்னது ஒரு முக்கிய அம்சம். அதே நேரத்தில் அந்த வலிமா எப்படி அமையணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திருமண விருந்து என்னன்னா மாப்பிள்ளை தான் கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் இதை அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப்ட்ட தான் சொல்கிறாங்க. அப்போ இங்கே இன்னைக்கு என்ன நடக்குது? திருமண விருந்து என்ற பேரில் பலவிதமான விருந்துகள் நடக்குது நம்ம ஊரில். குறிப்பாக நம்ம ஊரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், பெண்ணு வீட்டு விருந்து, மறு வீட்டு விருந்து, அந்த விருந்து, இந்த விருந்து என்று சொல்லி ஏராளமான விருந்துகளை என்ன செய்கிறது திருமணத்தில் நடக்குது. இந்த விருந்துகள் மார்க்கத்தில் இருக்கிறதா? யாரு மணமகனா இருக்கிறாரோ அவர் மட்டும் தான் என்ன செய்யணும், திருமண விருந்து கொடுக்கணும். இதுதான் நபி வழி. இதுக்கு மாற்றமாக பெண்ணு வீட்டு விருந்தா இருந்தாலும் சரி, மறு வீட்டு விருந்தா இருந்தாலும் சரி, எந்த விருந்தா இருந்தாலும் அது நபி வழி விருந்து ஆகாது. மாப்பிள்ளை கொடுக்கிற விருந்து மட்டும்தான். அந்த விருந்தை கூட எப்படி இஸ்லாம் சொல்லுது? தாட்பூர் தஞ்சாவூர்னு சொல்லிட்டு அதிகமாக ஊரையே வளர்ச்சி எல்லாத்துக்குன்னு சொல்லுதா? அதில் தான் ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு வழிமுறையை காட்டியிருக்கிறாங்க. என்ன? இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கா ஐசுரு மஅனா ஐசுருஹு மஊனா. எந்த திருமணத்தில் எளிமை இருக்கிறதோ, எந்த திருமணத்தில் செலவுகள் குறைக்கப்படுகிறதோ, அந்த திருமணத்தில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்குதுன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ செலவுன்னு சொன்னால் ரெண்டு தான் மொத்தமே. திருமணத்தில் செலவு என்னதுதான்? ரெண்டு செலவு. ஒன்று மகரு, இன்னொன்று வலிமா. மகரை அள்ளி கொடுன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். மகரை அல்லாவே குர்ஆன் சொல்கிறான், அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நீங்கள் மனமு வந்து கொடுங்கிறாங்க. அவங்க குறைச்சி கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அது வேற விஷயம். மகரில் ஒரு லிமிட் இல்லை, மகரில் நீ நிறைய கொடுன்ட்டாங்க. வலிமால என்னது? வலிமா தான் ரெண்டாவது செலவு. அதில் தான் என்ன செய்யணும், நம்ம குறைச்சி கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ரசூலுல்லாஹ்வை எப்படி கொடுத்தாங்க வலிமா பார்க்கும் பொழுது, இரு முத்து அளவு என்ன செஞ்சுருக்கிறாங்க, கோதுமையை வலிமாவாக ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்குறாங்க. இரு முத்துனா 2 கையளவு, 2 கையளவு கோதுமையையே ரசூலுல்லாஹ் வலிமாவை கொடுத்தாங்க. இது சின்ன விருந்து. அதிகமாக ரசூலுல்லாஹ் கொடுத்த விருந்து என்ன தெரியுமா? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க முடிச்சாங்க ரசூலுல்லாஹ். அதில் ரசூலுல்லாஹ் ஒரு ஆட்டை செஞ்சாங்க, வலிமாவாக கொடுத்தார்கள். இதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கொடுத்த வலிமா விருந்து. அப்போ நாம் என்ன பார்க்கணும்? இதில் இந்த வலிமாலை என்ன செய்யணும்? முடிந்த அளவுக்கு நம்மால் சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தணும் அன்புக்குரியவர்களே. ஆனால் இந்த வலிமாவில் பல விஷயங்கள் இன்னைக்கு மீறப்படுகிறது. குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு செய்தியை இந்த வலிமாவை நமக்கு சொல்லி தந்தாங்க. அதை இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் மீறக்கூடிய நிலையை பார்க்குறோம். என்ன பார்க்கணும்னு சொன்னால், நீங்கள் திருமண விருந்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். திருமண விருந்தை என்ன செய்யுங்க? ஏற்றுக்கொள்ளுங்கள். யார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்து விட்டார்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம ஏற்றுக்கும், அது மாறு செய்ய மாட்டோம். அதை ஏற்றுக்கிறாம இருக்கணும், போகத்தான் செய்வோம். அந்த செய்தியை சேர்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த திருமண விருந்தில் மிகவும் கெட்ட விருந்து என்ன விருந்து தெரியுமா? திருமண விருந்திலேயே மிக கெட்ட விருந்து எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், வருபவர்கள் அழைக்கப்பட்டு வருபவர்கள் தடுக்கப்பட்டு. யார் வருவாங்க? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஏழைகள் இருக்கிறாங்களே இல்லையா, இவங்களை கூப்பிட்டா உடனே வந்துடுவாங்க. வருபவர்கள் மறுக்கப்பட்டு மறுப்பவர்கள் அழைக்கப்படும். பெரிய பணக்காரன் என்ன செய்வான்? சின்ன வீட்டு கல்யாணத்தில் கலந்துக்க மாட்டான். அவன் என்ன செய்வான்? விருந்து வச்சிருப்பான், வாங்கம்மா இவன் வீட்டு கல்யாணத்தில் நம்ம எப்படி போகிறது அப்படின்ட்டு அவன் மறுத்துடுவான். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வருபவர்கள் தடுக்கப்பட்டு, வருபவர்கள்னா ஏழைகள், தடுக்கப்பட்டு மறுப்பவர்கள் செல்வந்தர்கள், அவர்கள் அழைக்கப்படும் மனவிருந்து, அந்த உணவே மிகவும் கெட்ட விருந்து அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். இதை நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருந்து, வலிமா விருந்து நம்ம வைக்கணும்னு சொன்னால் அதில் ஏழைகளை அழையுங்கள், கஷ்டப்பட்டவர்கள் அழையுங்கள், அவர்களை அழைத்து ஒரு மரியாதை கொடுத்து அவர்களுக்கு விருந்து கொடுங்க. ஆனால் அவர்கள் இன்னைக்கு என்ன நடத்த தெரியுமா? அந்த வலிமா விருந்தில் வெளியே நிற்க வைக்கப்படுவார்கள், அவர்களுக்கு மிச்ச மீதியை கொடுக்கப்படுவார்கள். பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வந்தால் கூட அவர்களை மதித்து அவர்களுக்கு என்னது ஒரு இடத்தை கொடுத்து அவர்கள் கவனிக்கப்படக்கூடிய நிலையை பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திருமண விருந்தில் ஏழைகளை கூப்பிடுங்கப்பா, கஷ்டப்பட்டவங்களை கூப்பிடுங்க, அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? சாப்பாட்டை நீங்கள் கொடுங்க. ஆனால் அது மறுக்கப்படுகிறது. யார் உங்களை மறுப்பார்களோ அவர்களை நீங்கள் அழைக்கிறீர்கள். இந்த விருந்து தான்
திருமண விருந்திலேயே மிக மோசமான விருந்து என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆக வலிமா விருந்து நாம் என்ன செய்யணும், இந்த விஷயத்தை நாம் கவனிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் திருமணத்தை மிக அழகாக நமக்கு வழிகாட்டியிருக்கிறது. அத்துணை விஷயங்களை நம்ம என்ன செய்வோம், இந்த திருமணத்தில் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். திருமணத்தை நபி வழி பிரகாரம் நடத்தி இந்த உலகத்தில் நம்ம வெற்றி பெறுவோம். நாளை மறுமையில் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பையும் அவனுடைய பாசத்தையும் அவனுடைய மகத்தான கூலிகளையும் பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.